2026ல 12 ராசிக்காரர்களே மகர ராசிக்காரங்க அதிகமான எதிர்பார்ப்போட இருப்பாங்க. பல தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க. பெற்ற தாய் தகப்பனுக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, கூட பழகிற நட்புக்காக எல்லா விதமான செயல்பாடுகளுமே தியாகத்தை அர்ப்பணிச்சிருப்பாங்க. போராடி தான் வெற்றி பெறுவாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கின்ற மகர ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு 100% 100% இருக்கு. அது எப்ப இருக்குன்னா ஜூன் மாசத்துல அதிகமான வாய்ப்பு. 2026ல மகர ராசி என்பவர்களை யாரெல்லாம் சினிமா துறையில, சின்ன திரையில, பெரிய திரையில அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான துறைகளிலுமே இருக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் வெற்றியாளராக வருவார். மகர ராசிக்காரர்கள் 2026ல இந்த தெய்வத்தை போய் பிடிச்சிட்டா போதும். இந்த தெய்வத்து காலில் போயிட்டு கடவுளே நீ தான் என் சரணாகதி, நீ என்னை காப்பாற்றி எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடு அப்படின்னா அவங்க எந்த தெய்வத்தை 2026ல வணங்கணும்? வணக்கம் சார். வணக்கம். 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல மிக குறிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் சிறப்பா இருக்கும்? அதாவது 2026ல 12 ராசிக்காரர்களே மகர ராசிக்காரங்க அதிகமான எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 7.5 சொல்லி 7.5 முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு கூட முயற்சிகளை நிறைய தடை வருதே, நிறைய விஷயங்களை நம்ம இப்போ முடியலைன்னு சொல்லிக்கிருக்கோமே, ஏன் முடிய மாட்டேங்கி, எந்த இடத்துல மைனஸ் ஏற்படுது, எங்க தப்பு இருக்கு அப்படின்னு சிந்தனையோட தான் இந்த 2026 தொடங்குவாங்க. அவங்க வீடியோ பார்க்கும்போது கூட அந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். உண்மையாகவே அந்த சூழ்நிலை அவங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அழுத்தங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம்னா இந்த 2026ன்னு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியாக சொல்லலாம். இதில் மகர ராசிக்காரங்களுடைய ஒரு மிகப்பெரிய மகிமை என்னன்னா, சிறு வயதிலிருந்தே போராடுவாங்க. சின்னதுல ஆமா, 13 வயசு 12 வயசுல இருந்தே தன்னுடைய குடும்பத்துக்காக பல தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க. அவ்வளவு தூரம் இவங்க தியாகம் செஞ்சு பெற்ற தாய் தகப்பனுக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, கூட பழகிற நட்புக்காக எல்லா விதமான செயல்பாடுகளுமே தியாகத்தை அர்ப்பணிச்சிருப்பாங்க. போராடி தான் வெற்றி பெறுவாங்க. போராடாம வெற்றி மகர ராசிக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா 10ஆம் இடம், நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 10ஆம் இடங்கிறது நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலையும் பார்க்கறது கர்மஸ்தானம். நம்முடைய கர்மா, அந்த கர்மா எப்படி இருக்குன்னு பார்க்க பார்த்தீங்களா, அந்த கர்மாவுடைய ஸ்தானம் தான் நம்மளுடைய மகர ராசி. அப்ப அத்தனை குடும்பத்தில் உள்ள அத்தனைவருடைய கர்மாவை சுமக்கக்கூடிய ஆற்றல், எல்லாருடைய வலியும் சுமக்கக்கூடிய ஆற்றலை மகர ராசிக்கு இறைவன் கொடுத்துறான். அதனாலதான் இவங்க ஆட்டோமேட்டிக்கா வாங்கிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், நீங்க போய் படிங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க. தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நீங்க படிங்க, நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி சின்ன வயசுலேயே அனுப்பி வைக்கிற ராசினா அது மகர ராசிக்கு முதன்மையான இடத்தை டிக் பண்ணலாம். பல ராசிக்காரங்க இருக்கலாம், அதுல முதன்மை அப்படின்னா இவங்க தான். இவங்களுடைய இயல்பான குணமே அதுதான். அப்ப இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. இவங்க லைஃப்ல ஒரு போராட்டம் விலக போகுது. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக திரும்பவும் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில கேட்கிறேன் சார், போய் படிங்க, சகோதரிகள் போய் சகோதர சகோதரிகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் வீட்டுல பார்த்தா திருமணம் ஆகாம இருப்பாங்க. வயசாகி இருக்கும், அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது, இவங்க தனியா இருப்பாங்க, குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த 2026ல திருமணம் நடக்குமா? கண்டிப்பா. அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற மகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு 100% இருக்கு, 100% இருக்கு. அது எப்ப இருக்குன்னா ஜூன் மாசத்துல இருந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஜூன் வரையும் ட்ரை பண்ணுங்க, ஜூனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தேடிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவாங்க. அது இயல்பாகவே கிரகங்கள் கொடுக்கிட்டு அற்புதமான செயல்பாடுங்கிற தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மகராசி என்பவர்களை திருமணம் முடிச்சிருப்பாங்க. திருமணம் முடிச்சுட்டு தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய நம்பி வந்த உறவை விட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களால இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. அப்போ இந்த உறவை வேற வழியெல்லாம் விட்டு கொடுக்கணுமேங்கிற சூழ்நிலை கஷ்டத்தோடு தான் விட்டு கொடுப்பாங்க. அந்த கஷ்டம் விலக போகுது. தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் இணைந்து தன்னுடைய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அது நம்மளுடைய மகராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கிறத
இந்த 2026ல உறுதியா சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் கலைத்துறைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் படம் எடுக்க போறேன், நான் நடிகன் ஆக போறேன், நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போறேன், கேமரா பிடிக்க போறேன் அப்படிங்கிற நிறைய ஆர்வத்துல வந்துட்டு நான் இதை தான் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசை நிறைவேறுமா? இந்த 2026ல அவங்க நினைச்சதை அவங்க பண்ணிருவாங்களா? 2026ல மகர ராசி என்பவர்களை யாரெல்லாம் சினிமா துறையில, சின்ன திரையில, பெரிய திரையில அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ, சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான துறைகளிலுமே இருக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் வெற்றியாளர்களாக வருவார்கள். தன்னுடைய தனித்திறமையை கொண்டு வருவாங்க. அது கேமராமேனா இருக்கட்டும், லைட்மேனா இருக்கட்டும், ஒரு அடிப்படை உணவுகள் தயாரிக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளா இருக்கட்டும். சினிமா அப்படின்னு அந்த இதுல தான் என்னுடைய வாழ்வாதாரம் இருக்குன்னு எதிர்பார்க்குற அனைவருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக அடுத்த கட்ட நகர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. மகர ராசியில நடிகனாக தன்னுடைய முயற்சிகளை பயணம் செய்யணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்து நான் தோல்வியை மட்டும் சந்திக்கிறேன்னு சொல்லி எதிர்பார்க்கீங்கன்னா உறுதியாக நீங்க வெற்றியாளராக வருவீங்க. சிறப்பு. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் ஆயிருக்கும், ஆனா திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். அதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல் சரியாகுமா சார்? மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த 2026ல உறுதியாக உண்டு. ஜனவரி மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட மே மாசத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஓகே. ஜனவரி டு மேக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமா தடையா இருந்தாலும் உறுதியா கிடைச்சிரும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகத்தை மட்டும் அவங்க கொஞ்சம் தெளிவா செக் பண்ணிட்டாங்கன்னா கிரகம் இவங்களுக்கு வழி கொடுக்குது. அவங்களுடைய ஏன்னா குழந்தை அப்படின்னாலே கண்டிப்பாக ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் இந்த 2 பேருடைய அமைப்பும் வேண்டும். அப்ப ராசியின் அடிப்படையை பார்க்கும்போது இவங்களுடைய ராசி அவங்களுடைய பார்ட்னருடைய ராசியும் இணைந்து செயல்பட்டால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. சிறப்பு. நிறைய விஷயங்கள் நன்மையாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருந்து, காலம் ஃபுல்லா குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருந்து எல்லாரையும் வாழ வச்சு வேடிக்கை பார்த்த மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் 2026ல இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னா எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மகர ராசிக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னா, மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதற்கு மட்டும் நீங்க கட்டுப்பட்டு நேர்மையாக இருந்தா மட்டும் போதும். இது சரியா தவறா, இதை செய்யவா வேண்டாமாங்கிறத கேட்கறத விட்டுருங்க. இந்த 2026ல நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமான முடிவை தான். அதே போல மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ள வச்சு அதை கரெக்டா செஞ்சு முடிச்ச பிறகு வெளியே சொன்னா வெற்றியாளராக பெறாங்க. மனசுக்குள்ள உள்ளதை பட்டுன்னு வெளிப்படையா சொல்ல போய் நிறைய தோல்வியை தான் சந்திக்கிறீங்க. ஸோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உறுதியாக இந்த 2026 ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதை பார்க்கணும். மகர ராசிக்காரர்கள் 2026ல இந்த தெய்வத்தை போய் பிடிச்சிட்டா போதும். இந்த தெய்வத்து காலில் போயிட்டு கடவுளே நீதான் என் சரணாகதி, நீ என்னை காப்பாத்தி எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடு அப்படின்னா அவங்க எந்த தெய்வத்தை 2026ல வணங்கணும்? நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இந்த 2026ல தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை மட்டும் தொடரணும், தோல்வியை எல்லாம் துரத்தி அடிக்கணும், மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கணும், ஒரு குடும்ப ஒற்றுமையுடன் இருக்கணும், தன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என நினைத்தால் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உறுதியாக பௌர்ணமி அன்று அம்மன் வழிபாடை பின்பற்றும் பொழுது அவருடைய வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. சிறப்பான சூழ்நிலைகள் கிரகங்கள் ரீதியாகவும் அம்மனுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக மகர ராசிக்காரங்க வெற்றியாளராக வருவாங்கிறத சொல்ல போறோம். மகர ராசிக்காரங்க உறுதியாக பௌர்ணமி அன்னைக்கு அவங்க அம்மன் கோயில்ல போய் கூழ் ஊத்துறது அல்லது தண்ணீர் கேன் சப்ளை பண்ணுவது, இலவசமாக கொடுப்பது, இந்த 2ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அம்மனுடைய பரிபூர்ண ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும். சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எந்த வருடமும் இல்லாத மாற்றம் இருக்கும். நிறைய விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மன் வழிபாடு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.